ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், பேக் டு பவானி லைஃப் ஸ்டைல். அனைவரும் எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்க? நலமா இருக்கீங்களா? எப்போவுமே சாயங்கால வேலை கடையில் நாங்கள் 2 பேரும் சேர்ந்து ஆரம்பிப்போம். இன்னும் நம்ம அண்ணாச்சி வரல. ஒரு கஸ்டமர் வேறு ரொம்ப அவசரப்பட்டுக்கிட்டு இருக்காரு. இதை செக் பண்ணி பாருங்கள், செக் பண்ணி பாருங்கன்னு. நம்ம காலையிலேருந்து பவர் கட்டாக இருந்தது, கரண்ட்டு வந்துட்டு. இப்போ அதை செக் பண்ணி பார்த்துடலாம். அது என்ன எது நீங்களும் பாருங்கள். நீங்களுமே இது வீட்டில் ஈஸியாக செய்யலாம், பெரிய இது இல்லை. இன்னைக்கு காலையிலேருந்து கரண்ட் இல்லைன்னா நிறைய வேலை பெண்டிங் வந்துட்டு. இது பாருங்கள், ஃபேனோட கெப்பாசிட்டர். கஸ்டமர் சொல்கிறாங்க ஃபேன் நல்லா ஓடுது போல், இது கெட்டு போச்சு, இது எப்படி கண்டுபிடிக்கணும்னு. இது இப்போ நல்லா இருக்கா, கெட்டுட்டா கெட்டு போலையான்னு எப்படி கண்டுபிடிக்கணும்னு சொல்லித்தரேன். ஃபஸ்ட் இந்த பட்டன் எதுவும் ஆனாக இருந்தால் அதை ஆஃப் பண்ணிடுங்க. இந்த ஹோல்ஸ்குள்ளே போட்டுட்டு நல்லா இப்படி இப்படி குளிக்கிறணும். இப்போ வெளியே எடுத்துகிட்டு இந்த மாதிரி ஒரு இரும்பில் வச்சு இப்படி செக் பண்ணணும். இப்படி இதில் வருங்க, ஒரு சவுண்டு இல்லைன்னா இது வந்து பிரேக் ஆகிட்டுன்னு அர்த்தம். நீங்கள் வீட்டில் செக் பண்ணுறது இந்த மாதிரி உங்கள்கிட்ட இருக்காது. இல்லைன்னா இது மாதிரி ஏதாவது இரும்பு பொருள் ஏதாவது இருந்ததுன்னா அதில் வச்சு இது பார்த்துட்டு திருப்பி ஒன்று தடவை ட்ரை பண்ணி பார்க்கலாம். இது 2 இந்த ஹோல்ஸ்குள்ளே போயிட்டா இதை வெளியே எடுத்துகிட்டு இதில் அப்படி செக் பண்ணணும். இது நல்லா இருந்ததுன்னா டப்பு டப்புன்னு வெடிக்கும். நல்லா இல்லைன்னா வெடிக்காது. அப்போ வந்து இது ஃபியூஸ் ஆகிட்டுன்னு அர்த்தம். இதுக்கு சார்ஜெல்லாம் இறங்கி போச்சு, இதுக்குள்ளே சார்ஜெல்லாம் இதை வாங்கி இது யூஸ் பண்ணிக்கிட்டுன்னு அர்த்தம். இப்போ இதை என்ன கண்டுபிடிச்சாச்சு, நம்ம ஃபேனுக்கு ஃபால்ட்டு இல்லை, நம்ம கெப்பாசிட்டர் தான் ஃபால்ட் ஆகிட்டுன்னு. இப்போ கஸ்டமர் வந்தால் புது கெப்பாசிட்டர் போட்டு செட் பண்ணி தரணும். இப்போ நம்ம டப்பாக்குள்ளே கை விட்டு ஒரு புது கெப்பாசிட்டர் எடுத்து வச்சிடும். கஸ்டமர் வந்தால் எப்பா சாமி உன் கெப்பாசிட்டர் கெட்டு போயிடுச்சு, நீங்கள் நினைக்கலாம் இது நல்லா பலாபலன்னு இருக்கே, இது வெளியே பலாபலன்னு இதுக்கு உள்ளே உசுறு போயிட்ட, அதனால் கஸ்டமர்கிட்ட வந்தால் புது கெப்பாசிட்டர் கொடுத்துருவோம். அதுக்கப்புறம் இது நீங்களே கூட வீட்டில் கனெக்ஷன் பண்ணிடலாம் இதை மாட்டி. அதே மாதிரி ஃப்ரெண்ட்ஸ் ஒன்று குறுமையாக கவனிச்சிக்கோங்க. இது உங்களுக்கு வந்து ஃபியூஸ் வெயிட்டு ஓட மாட்டுக்குன்னா இதை நீங்களே வாங்கிட்டு வந்து கனெக்ட் பண்ணலாம். ஒன்று மட்டும் கேர் பண்ணணும், அதை நீங்கள் ஒரு பாயிண்ட் ஓப்பன் பண்ணிவிட்டு அதை எதை எப்படி கழட்டுறீங்க, மொத்தமெல்லாம் ஓப்பன் பண்ணிடாதீங்க. அப்போ ரொம்ப கச்சமுச்சன் ஆயிரும், ஜிலேபி மாதிரி கதை ஆயிரும், மறந்துடுவோம். இதை ஓப்பன் பண்ணிட்டீங்கன்னா இந்த கெப்பாசிட்டர் வயர் இருக்குது பார்த்தீங்களா, இந்த கெப்பாசிட்டர் மஞ்சள் வயர் ஒன்று, கருப்பு வயர் ஒன்று, ரெண்டும் நல்லா மிக்ஸ் பண்ணிக்கணும். இந்த 2 மஞ்சள் வயரு ஒன்று கருப்பில் ஜாயின் பண்ணியாச்சு, ஒன்று சிகப்பில் ஜாயின் பண்ணியாச்சு. சரிங்களா? இது வந்து ஜாயின் பண்ணிவிட்டு நீங்கள் வந்து தனித்தனியாக அவுத்த உடனேயே அந்த கெப்பாசிட்டர் எடுத்து ஓரத்தில் வச்சுட்டு புது கெப்பாசிட்டர் பழைய கெப்பாசிட்டர் ஓப்பன் பண்ணிட்டீங்க. இது ஒன்று ஓப்பன் பண்ணிட்டு ஒன்று கனெக்ட் பண்ணணும். மொத்தமாக ஓப்பன் பண்ணிட்டீங்கன்னா கஷ்டப்பட்டுருவீங்க. சரிங்களா? இது இப்படி முறுக்கிட்டு இது பாருங்கள், இங்கே ஒரு பாயிண்ட் இருக்குது பார்த்தீங்களா, இதெல்லாம் கனெக்ட் பண்ணிடணும். சரிங்களா? பின்ன இந்த பாயிண்ட் வந்து உங்களுக்கு மேலேருந்து வயர் வரும். இது ஈஸி தான் நான் நினைக்கிறேன், ஆனால் உங்களுக்கு புரியுறது கஷ்டமாக இருக்கும். ஏன்னா எலக்ட்ரிஷியனை கூப்பிட்டு செய்கிறதுக்கு நீங்களே செஞ்சிடலாம். ஜென்ஸும் பண்ணலாம், இப்போ லேடிஸ் பெருசாக பண்ணாலும் தெரியாது. அதனால் நான் உங்கள்கிட்ட சொல்கிறேன். நான் சொன்ன மெத்தடில் கெப்பாசிட்டி செக் பண்ணிக்கங்க. நான் சொன்னேன்னு செஞ்சு வம்பளை மாட்டி என்ன எங்கேயும் வம்பளை மாட்டி விட்றாதீங்க. நான் வந்து ரொம்ப நல்ல பிள்ளை, நான் வந்து பாவமான பிள்ளை, உங்களுக்கு வேலை கற்றுக் கொடுக்க நீங்கள் எங்கே